அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா முடிஞ்சுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். காபாவில் இன்றைக்கி தொழுதுட்டோம். ஜும்மா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அல்ஹம்துலில்லாஹ், சுக்குர். வேறு எந்த சிந்தனையுமே வராது இங்கே இருந்தால். ஒன்லி ஃபார் இபாதத்து மட்டும்தான். தவறான பேச்சுக்களோ கெட்ட எண்ணங்களோ எதுவுமே வராது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நினைப்பு மட்டும்தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஓர்மை இருக்கும், கோபம் வராது. எல்லார்ட்டையும் அன்பாக பழகணும்னு தோணும். இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க தெரியாமல் மிதிச்சிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா அப்படி மாற்றிடலாம். இங்கே வந்துட்டாலே அவ்வளோ ஒரு சபூர் தன்மை நமக்குள்ளே வந்துடுது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குற ஒரே துவா, முக்கியமான துவா, இங்கே எப்படி இருக்கிறோமோ இபாதத்தோடையும் பொறுமையோடையும் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமலும் இருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு திரும்பி போன பிறகும் நம்மளுடைய மௌத்து வரையிலும் இதே மாதிரி இருக்கணும்னு அல்லாஹ் தஆலாட்ட நம்ம துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். ஜம்சம் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லுங்க இந்த இடம்.